श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद। हरे कृष्ण हरे राम राधे गोविंद, हरे कृष्ण हरे राम राधे गोविंद। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, प्रभु नित्यानंद। हरे कृष्ण हरे राम राधे गोविंद, 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 हरे कृष्ण हरे राम राधे गोविंद। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, हरे राम राधे गोविंद, हरे कृष्ण हरे राम राधे गोविंद। उच्चैः आस्पालयन्तम्, उच्चैः आस्पालयन्तम् करचरणमहो हेमदंड प्रकांडो बहून् प्रोद्धृत्य सत्तांडवतरलतनुं पुंडरीकायत, सत्तांडवतरलतनुं पुंडरीकायताक्षम् विश्वस्य अमंगलग्नं किमपि हरिहरीति उन्मादनादैः, विश्वस्य अमंगलग्नं किमपि हरिहरीति उन्मादनादैः वंदे तं देवचूडामणिं, वंदे तं देवचूडामणिं अतुलरसान्विष्ट चैतन्यचन्द्रम्, अतुलरसान्विष्ट चैतन्यचन्द्रम्। चंद्रबिंब हसितवदन सुंदर गौरा, चंद्रबिंब हसितवदन सुंदर गौरा, मंदहास रुचिर कुंदरदन बासुरा, चंद्रबिंब हसितवदन सुंदर गौरा, मंदहास रुचिर कुंदरसन बासुरा, कुटिल केश तिलक शोभि फालबंधुरा, कुटिल केश तिलक शोभि फालबंधुरा, करुणापूर भरित कंज नयन बासुरा, करुणापूर भरित कंज नयन बासुरा, लावण्यकर कारुण्यकर प्रेम सागरा, लावण्यकर कारुण्यकर प्रेम सागरा, प्रेम सागरा। नव नव रस लीला मधुर रसिक शेखरा, नव नव रस लीला भरित लीला मधुर रसिक शेखर, विश्वमंगल कृष्ण नाम रसन मेधुरा, विश्वमंगल कृष्ण नाम रसन मेधुरा, विश्व प्रेम धर जय जय कांचन गौरा, विश्व प्रेम धर जय जय कांचन गौरा, चंद्रबिंब हसित वदन सुंदर गौरा, मंदहास रुचिर कुंदरदन बासुरा, रुचिर कुंदरदन बासुरा। निताय गौर राधे श्याम हरे कृष्ण हरे राम, निताय गौर राधे श्याम हरे कृष्ण हरे राम,
நித்யாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் நித்யாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் நித்யாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம் நித்யாய் கௌராதே ஷாம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம். கௌரங்க மகாபிரபு கீ ஜெய். புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே கௌரங்க லீலாமிருத்தம் சைதன்ய லீலாமிருத்தம் பாகம் 3 தாமதி யதாசக்தி பாலலீலைகளின் தொடர்ச்சி, அதன் பின்னர் அவருடைய திருவிளையாடல்கள் இவ்வனைத்தையும் நாம் கண்டிருக்க அனுபவிக்க இருக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த கௌராங்க பக்த திலகங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். தளர்நடை நடந்த காலத்திலே சாட்சாத்து கண்ணபிரானை போல அழகாக தளர்நடை நடந்து காண்போர் மனத்தை கவர்ந்து ஆனந்த கூத்தாடி தானும் பரவசமடைந்து அனைவரையும் பரவசம் அடை செய்யும் பாலகனாக பார்த்தோம். இப்பொழுது குழந்தைக்கு 4 வயது. சசி மாதா குழந்தையின் செயல் யாவற்றையும் பிடிக்காவிட்டாலும் ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். குழந்தை சாட்சாத் கண்ணனை போலவே அனைத்து விதமான லீலைகளையும் செய்த வண்ணம் இருக்கின்றான். அப்பா குழந்தாய், இவ்வாறு நீ செய்யலாகுமா? நடு வீதியிலே இடுப்பில் கட்டிய துணி அவிழ்ந்தது கூட தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றாய், கூத்து ஆடிக்கொண்டிருக்கின்றாய். நாம் எப்பேற்பட்ட குலத்தில் அவதரித்தோம் என்று நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? அம்மா, நான் பைத்தியம் பிடித்தவன் அல்ல. உலகம்தான் பைத்தியம் பிடித்தவர்களால் நிரம்பி இருக்கின்றது. வெறி பிடித்தவர்கள் அவர். நாமவெறி நமக்கு வர வேண்டாமா என்றான். சிறு குழந்தையின் வார்த்தையில் 4 வயதே ஆன குழந்தையின் வாக்கிலே வரக்கூடிய வார்த்தையாது என்று அவள் வியசனப்பட்டு விட்டாள். ஜெகநாத மிஸ்ரரிடம் ஓடிச் சென்று கூறுகின்றாள், அவன் யுகப்பிரவர்த்தகன் அம்மா, உலகை திருத்த வந்திருக்கின்றான், அதற்குண்டான சேஷ்டிதங்கள் தான் இவை என்று அவர் கூற, அவர் சொல்வதும் புரியவில்லை, குழந்தை சொல்வதும் புரியவில்லை. என் நிலையை யார் அறிந்து கொள்வார்கள் என்று தன்னைத்தான் நொந்து கொண்டாள் தாயார். தொல்லை இன்பத்தின் எல்லையை கண்ட யசோதையைப் போல் கண்ணனுக்கு துல்லியமாக இவருடைய லீலைகள் இருந்தது. ஒரு நாள் அடிக்கடி நான் தாயாரின் மனம் வருத்தப்படும்படி நடக்கின்றேனே என்று தன்னையே தான் நொந்து கொண்டான் குழந்தை. தேவையில்லை என்று நினைத்திருந்த பாண்டங்கள் அனைத்தையும் ஒன்றின் மேல் மண்கலங்களை அடுக்கினான். அந்த வீட்டின் ஒரு மூலையிலே அது மீது சென்று அமர்ந்து கொண்டு கன்னத்திலே கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது ஓடி வந்தாள், பதறிவிட்டாள் தாயார். குழந்தாய் இறங்கி எனக்கு. ஏனம்மா, இது வேண்டாம் என்று கழித்து விட்டு பண்டங்கள் மீது நம்ம தொடவே கூடாதப்பா என்று அவள் கூற, நாற்காலியை எடுத்து வந்து போட்டு இன்னும் 4 பண்கண்களை அடுக்கி அதன் மீது எவ்வாறு ராவண சபையிலே ஆஞ்சநேய சுவாமி தானே தன் வாளால் ஒரு பெரிய அவனுக்கு சமமான ஆசனத்தை அமைத்து கொண்டாரோ அதுபோல் தான் இவ்வாறு அமைத்து கொண்டு அவளை கொக்கரித்தான். செய்வதறியாது திகைத்தாள் சசி மாதா. ஒரு நாள் குழந்தையை மடியில் இட்டுக்கொண்டு அவன் தலையை தடவிக்கொண்டு அவனை கொஞ்சிக் கொண்டு அவனுக்கு தின்பண்டங்களை தந்த வண்ணம் இருந்தாள். அவனோ அவையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு குழந்தைகளாக விளையாடி சென்றான். அங்கு மண்ணை எடுத்து தின்னான். அதை அவன் அண்ணன் வந்து கூறுகின்றான். போவோரும் வருவோரும் இவ்விதமாகவே கூற தந்தையிடம் புகார் சென்றது. என் அருமை குழந்தாய், இது என்னப்பா, அது மண்ணை எல்லாம் எடுத்து தின்கின்றாயாமே என்றார். அவன் சொன்னான், தின்பண்டமும் ஒன்றுதான், மண்ணும் ஒன்றுதான் என்றான். இருவருக்கும் புரியவில்லை. ஒரு நாள் தாயார், அசுத்தமான பொருளை திண்டாதே அப்பா, மண்களை தின்னாதே, போவோரும் வருவோரும் நடக்கின்ற வழியிலே இருக்கின்ற மண்ணையெல்லாம் தின்றால் எனக்கு கோபம் வருமா வராதா? பாரு, பிறம்பை எடுத்து விட்டேன் உன்னை அடிக்க, ஆனால் மனமில்லாமல் நான் தவிக்கின்றேன் என்று தாயார் விசனப்பட்டாள். இப்பொழுது 5 வயதை நெருங்கிவிட்டான் குழந்தை. ஆனால் யாதோ ஒரு காரணத்தினாலே திடீரென்று பெரும் ஓசையிட்டு அழுதான். அனைவரும் ஓடி வந்து விட்டார்கள். இப்பேறு அழுகைக்கு காரணம் என்ன என்று தெரியாது திகைத்தனர். அடுத்த வீட்டிலே ஒருவர், அவர் வீட்டிலே பல்வகையான இனிப்பு பண்டங்களை கண்ணனுக்கு சமைப்பதற்காக செய்திருந்தார்கள். அந்த தளிகை முழுவதும் எனக்கு தர வேண்டும் என்று உயர்ந்த குரலிலே சத்தம் போட்டான். அது நியாயமாகாதப்பா, நம் வீட்டிலே நான் தந்தபோது நீ வேண்டாம் என்று தின்பண்டங்களை வாரி இறைத்தாய். அவர்கள் வீட்டிலே செய்யும் பொழுது மட்டும் உனக்கு அது இனிப்பாக இருக்குமா? அதை ஏன் நீ கேட்கிறாய் என்று கேட்டான். அது எனக்கு வேண்டும் என்று அவன் மீண்டும் கூற, ஏதோ ஒரு உந்துதலாலே அடுத்த வீட்டிலே இருக்கின்ற ஜெகதீஸ்வரர் அனைத்தையும்
எடுத்து வந்து குழந்தையிடம் கொண்டு, அப்பா நீயும் கண்ணனை போன்றவன் தான், கண்ணனுக்கு படைத்தால் என்ன, உனக்கு படைத்தால் என்ன, எடுத்துக்கொள் என்று சந்தோஷத்தோடு அனைத்து தின்பண்டங்களையும் கொண்டு வைக்க அவ்வனைத்தையும் திருமுகம் மலர்ந்து பிரபு ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்த சிறுவர்கள் அனைவருக்கும் விதரணம் செய்தார். மீந்தி ஒரு சில துகள்கள் தான் அது இருந்தது. அதை அந்த ஜெகதீஸ்வரர் தாத்தாவிற்கு தந்த அவர் கண்ணிலே ஒட்டிக்கொண்டு எடுத்து சென்றார். வீட்டில் சென்று அதை வாயிலிட்டால், இதுபோல் ஒரு தீஞ்சுவை, அமிர்தத்துக்கு இனிதான ஒரு தீஞ்சுவை இனி நான் உண்டதில்லை என்று அந்த குழந்தையிடம் ஒரு பூஜ்ய பாவம் அவருக்கு ஏற்பட்டது. இவ்வாறு பல்வேறு லீலைகள் எதற்கு அவன் செய்கின்றான் என்றே தெரியாமல் உலகோர் வியக்கும் அளவுக்கு அமைந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் சச்சி மாதா, இக்குழந்தைக்கு ஏதோ தீய தேவதை தான் இவளுக்கு திருஷ்டி பட்டு விட்டது போல் இருக்கு என்று சட்டியம்மனுக்கு பூஜை போடலாம் அன்று கிராம தேவதைக்கு பூஜை போட்டாள். அவள் பூஜை போட்டு தின்பண்டங்களை இருத்தி நிவேதனம் பண்ணும் நேரத்திலே சொல்லி வைத்தால் போல் பிரபு அங்கு வருகின்றார். தாயாருடைய சச்சிதேவாவுக்கு அச்சமும் வந்து விட்டது, ஆச்சரியம் வந்து விட்டது. குழந்தைக்கு சொல்லாமல் வந்தேன், இவன் எப்படி வந்து விட்டான் என்று வருத்தப்பட்டாள். இவன் ஏதாவது செய்து விடுவானே என்று கலக்கப்பட்டாள். அப்பொழுது அவள் கையில் இருந்த தின்பண்டம் கலையத்தை எடுத்துக்கொண்டு ஓடியே விட்டான். அவளுக்கு மீதி இருந்த பழங்களை தான் நிவேதனம் செய்யும்படியா அமைந்தது. எடுத்துக்கொண்டது யார்? எவன் உண்டால் நம் அனைவருக்கும் அன்று நிவேதனமாகுமோ அவன் உண்டு விட்டான் என்று அந்த மாரியம்மன் சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவளை பெற்ற வயது கலக்கத்தை தந்தது. இவ்வாறு இருக்கும்பொழுது சைத்தன்யனுடைய ஊரிலே தத்துவ நூல்கள் அனைத்தையும் சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு முராரிகுப்தர் என்ற ஒரு மகான், ஒரு உண்மையான பிராமணர், அவர் தன் நண்பரோடு ஒருவரோடு பேசிக்கொண்டே வீதி வழியாக வந்தார். அப்பொழுது முராரிகுப்தாவை யாதிர்ச்சிகமாக குழந்தை கண்டுவிட்டான். முராரிகுப்தா அவனுடைய அகலமான கண்கள் தன்னை பார்ப்பதும் தன் எண்ண ஓட்டத்தை அறிவதும் போல் அவரால் உணர முடிந்தது. நான் இன்று இரவு உனக்கு பாடம் போட்டுகின்றேன் என்று மனசிலே குழந்தை சங்கல்பம் செய்து கொண்டு விட்டான். 5 வயது குழந்தைக்கு இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு அக்ஷயோடு அவன் என் மனத்தை அளவிட்டு செல்கின்றானே என்று அவர் மிகவும் ஆச்சரியத்தோடு கவனித்தார். அப்பொழுது அன்று இரவு ஜெகநாத மிஸ்ரர் வீட்டிற்கு அவர் சென்றார். சைத்தன்யர் அவருடைய குழந்தைதான் என்று அவருக்கு தெரியாது. தாயாரின் பின்னால் சச்சி மாதாவின் பின்னால் தலைப்புக்குள் போடி ஒழிந்து கொண்டான் குழந்தை. முராரிகுப்தர் சைத்தனுடைய கால்களிலே விழுந்து வழங்க முற்பட்டார். இது என்ன என்று ஜெகநாத மிஸ்ரரும் தடுத்தனர். குழந்தைக்கு நீங்கள் நமஸ்கரித்தால் அது தகாது என்றார். காரணம், இவர் சைத்தன்யர் குப்தர் முராரிகுப்தர் உண்கலத்தை வேண்டுமென்றே அசுத்தப்படுத்திவிட்டு சென்று விட்டார். முராரிகுப்தருக்கோ கோபம், அதே போல் அவருடைய தாயார் தந்தையருக்கு. ஆனால் செய்துவிட்டதற்காக வருத்தப்பட்டு தாயின் புடவைக்குள் வந்து ஒளிந்து கொண்டான். ஆனால் அவன் கண்டது சாக்ஷாத் கண்ணபிரானாகவே அவர் பார்த்தார். அதனால் வந்து விழ எத்தனித்தார். ஆனால் தந்தையை தடுத்து விட்டார். இவ்வாறு பலவிதமான பால லீலைகளை குழந்தை செய்த வண்ணம் இருந்தான். இவனுக்கு அண்ணா ஒருவர், அவன் விஸ்வரூபன் என்று பெயர். அவன் சதா வேதம் போதுவதும் பூஜை செய்வதும் ஜபதபாதிகளிலே ஈடுபடுவதும் தன்னை மறந்திருப்பதும் பேருக்கு உணவு அருந்துவதும் சதா புத்தகங்களை நூல்களை படிப்பதும் இவ்விதமாக ஒரு குருகுல வாசத்தை அவன் செய்த வண்ணம் இருந்தால் ஒரு நாள் சாக்ஷாத்து ஜெகநாத பெருமானே தனக்கு வழித்துணையாக வருவான் என்று அவன் காடுகளில் எல்லாம் சுற்ற ஆரம்பித்தான். அவன் ஒரு நாள் தன் தம்பியை அழைத்து கொண்டு கங்கைக்கு சென்று, நான் அப்புறம் செல்கின்றேன் பார்க்கிறாயா என்று விளையாட்டாக அந்த அகண்டமான பிரவைத்து ஓடுகின்ற அந்த கங்கா நதியை சுலபமாக தாண்டி அக்கறைக்கு சென்று ஏதோ வனாந்தரத்திலே சென்று யாரோ ஒரு மகனிடம் சந்நியாசம் பெற்றுக்கொண்டான் என்ற செய்தி தந்தைக்கு வந்து சேர, குழந்தையே ஆனாலும் தன் அண்ணன் இல்லையே என்ற ஒரு எண்ணம் அந்த குழவிக்கு ஏற்பட்டு அந்த குழவியும் விசனப்பட்டது. விஸ்வரூபன் மூத்த மகன். அடுத்தது விஸ்வம்பரன் ஆகிய இந்த கௌராங்கன் நிமாயி என்று உலகமே கொண்டாடி மகளும் இச்சிறு குழந்தை. இவன் என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லையே, மூத்த மகனே பற்றற்றவனாகிவிட்டான், இவன் என்ன செய்ய போகிறானோ என்று அனைவரும் தினமும் வயிற்றிலே புடி கரைக்குமா போலே ஒரு பீதி ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்ற. இந்த பொழுது நல்லபடியாக வேண்டும், அம்மா
சட்டி மாதா காத்தருள் என்று வேண்டிக் கொள்வார்கள். இவன் பள்ளிக்கூடத்திலே சேர்க்கும் வயது ஆகிவிட்டது. ஆனால் முரட்டுத்தனமாக இருக்கின்றான். அங்கு சென்று விட்டால் கூட இருக்கும் பிள்ளைகளை எல்லாம் கொள்ளுவான், அடிப்பான். அவர்களுக்கு கோபம் வரும்படி குறும்புகள் பல செய்வான். ஆசிரியரோ இவனை தண்டிக்க மனம் வராது தவிப்பார். அம்மையாரோ அனுப்பி வைப்பார். ஆனால் அவன் கொண்டு வந்த தின்பண்டங்களும் உணவும் அவன் கையாலே அனைவருக்கும் விதரணம் பண்ணுவான். எல்லாருக்கும் ஒரு கவலமாவது வரும் அளவிற்கு அவன் கை பட்டவுடன் இந்த அன்னமானது பெருகும். அனைவரும் சந்தோஷப்படுவர். இதை நிதமும் அந்த ஆசிரியரும் கண்டு வந்தார். ஒரு நாள் அவரும் கையை நீட்டி பிரசாதம் பெற்றுக்கொண்டார். தாய்க்கு ஆனாலும் வருத்தம். இருப்பது ஒரு குழந்தை, அவனோ ஒழுங்காக படிப்பதில்லை. இவனுடைய குறும்புகள் புதுமையிலும் புதுமையாக இருக்கின்றது. இவனுக்கு ஒருவேளை உபநயனம் செய்தால் புத்தி மாறுமோ என்று அவனுடைய 9ஆம் வயதிலே அவர் சுற்றத்தாரும் மற்றத்தாரும் வந்து குழும சைத்தன்யருக்கு 9 வயது ஆகிவிட உபநயன சம்ஸ்காரம் செய்ய முற்பட்டார் தகப்பனார். மந்திரங்கள் ஓத வேதியர்கள் அனைவரும் வந்தனர். உடலை அப்பொழுது உனக்கு இன்னைக்கு காயத்ரி மந்திரோபதேசம் அப்பா என்று தந்தை கூறினார். அடுத்த கணம் உடலெல்லாம் மயிர்கூச்சலிட்டு தன் நிலை இழந்து ஹா ஹா என்ற ஒரு பெரும் சத்தத்தை எழுப்பி விழுந்தார். கண்கள் நீர் தாரதாரியாக பெருக்கிறது. விழுந்ததினால் கேசம் அடித்த தலையிலே அடிபட்டிருந்தது. இவ்வாறு இருக்கையிலே இவரை காப்பாற்ற வேண்டுமே என்று வயதானவர்கள் எல்லாம் ஹரிநாமத்தை உரக்க குரலில் கூப்பிட அவன் மெல்ல பிரஜையை பெற்றவனாக இருந்தான். அவனுக்கு உபநயம் ஆகிவிட்டது. அழகாக சந்தியாவந்தன கிரியைகள் எல்லாம் செய்வான். ஏழை போல் ஒரு ஓடை எடுத்துக்கொண்டு பிக்ஷை வாங்கி வருவான். ஏனப்பா இதெல்லாம் தேவையா? இல்லையம்மா, எதுவும் பழகி கொள்ள வேண்டும் அல்லவா என்பான். பின்னர் எனக்கு முதல் பிக்ஷை இட வேண்டியது யார் தெரியுமா என்று ஒரு வேலைக்காரியை கூறுவான். அவள் வெட்கப்பட்டு கொண்டு ஒரு மூலையிலே ஒரு பிக்ஷா பாத்திரத்திலே அரிசியும் பருப்பும் எடுத்து வந்திருந்தாள். அவளுடைய கூக்குரலை கேட்டு வந்து தைரியமாக உன்னிட்டு அத்தனை பேர் முன்பாக அவனுடைய பிக்ஷா பாத்திரத்திலே அந்த அரிசியும் பருப்பையும் இட்டாள். ஏனப்பா, இவளிடம் முதல் தாயாரிடம் அல்லவா வாங்க வேண்டும் என்று புரோகிதர் கூற, இவள் நித்தியபடி ஏகாதசி விரதம் இருக்கின்றாள், அவள் கையில்தான் முதல் பிக்ஷை ஏற்பேன் என்று கூறினான். மயக்கமிட்டு விட்டான். இவ்வாறு அடிக்கடி அவன் மயங்கி விழுவது அனைவருக்கும் ஒரு விசித்திரமான கதியை போதித்தது. சைத்தன்யரை சுதர்சன பண்டிதர் என்ற ஒரு உயர்ந்த மகானிடம் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காக, சாஸ்திரங்கள் வாசிப்பதற்காக, வேதங்கள் ஓதி பயிலுவதற்காக அனுப்பினர். அப்பொழுது வயது 13 ஆகிவிட நன்னெறியும் நன் ஒழுக்கமும் கூடவே வளர்ந்து அவரிடம் பல மாற்றங்கள் தெரிந்தது. அப்பொழுது அவருடைய தந்தையார் ஜெகநாத மிஸ்ரர் ஜெகநாதத்திலே உரைகின்ற ஜெகநாத பெருமானின் திருவடியிலே இரண்டர கலந்து விட்டார். அவர் காலமானதும் நான் இனி யாரை தந்தை என்று அழைப்பேன் என்று பேசப்பட்டு அழுதான் கௌராங்கன். அப்பொழுது ஜெகநாத மிஸ்ரர் இறந்தது. குடும்பத்திலே பேர் இடி போல் ஆயிற்று. சம்பாத்தியத்துக்கு வழியில்லாமல் போய்விட்டது. பெரியவனோ சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டான். இவனோ இவ்வாறு ஆகிவிட்டான். ஆனால் பகுகாலம் கழித்து மீண்டும் படிப்பை தொடங்குகின்றான். இப்பொழுது புதிய கிருஷ்ணானந்தர் என்பார் ஒரு புதிய நூலை எழுதி சமர்ப்பித்தார். அதை படிக்கும்போதே பண்டிதர்களெல்லாம் வந்து வாதுக்கு அழைப்பதும் வாது செய்வதும் இவ்வாறு இருக்க, முராரிகுப்தர் 14 வயதான இந்த கிருஷ்ண சைத்தன்யரால் தோற்கடிக்கப்பட்டார் என்று உலகமே பேசுமா போல் இவருடைய ஞானம் விகசித்திருப்பதை அவன் அன்று நிரூபணம் செய்தான். இவ்வாறு விளையாட்டாகவே அனைத்தையும் செய்த அந்த கௌராங்கர் நிமாயி பண்டிட்டாக வளர்ந்தான். தர்க்கசாஸ்திரத்திலே உயர்ந்த ஞானம் பெற வேண்டும் என்று சார்வபௌமர் பண்டிட்டிடம் அவர் அனுப்ப, இவ்வாறு இருக்கையிலே அந்த சார்வபௌமர் பண்டிட் இவனிடம் மிகவும் அறிவாற்றல் மிகுந்திருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டார். தர்க்கத்திலே தனக்கு விஞ்சி ஞானமுடையவர் எவரும் இல்லை என்ற நிலையிலே உலவி வந்த ரகுநாத் பண்டிட் என்கின்ற ஒரு மகான் ஆணவத்தால் அவருடைய அறிவு மட்டுப்பட்டிருந்தது. ஒரு நாள் வாதத்திற்கு வந்து சைத்தன்யரிடம் தோத்துவிட்டான். சைத்தன்யர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் இருக்க வழி தெரியாமல் திகைத்தான். பின்னர் சைத்தன்யர் அவர் செய்த நூலிலே இருக்க தவறுகளை சுட்டிக்காட்டி தான் ஒரு தர்க்க நூலை தயாரித்தார். இந்த தர்க்க நூல் திதி என்று நாமகரணம் செய்தார். தான் எழுதி ரகுநாதருக்கு காண்பித்தார்.
ரகுநாதரும் இவருமாக ஓடத்திலே சென்று கொண்டிருந்தனர். ஏனெனில் தான் ஒரு தர்க்கசாஸ்திர நூல் எழுதியதும் அது உலகத்துக்கு தெரிந்துவிட்டால் இதுபோல் அவர் அது இல்லை என்று மக்கள் பேசிவிடுவாரே என்று அஞ்சி தன்னுடைய நூலை அவருக்கு தந்தவுடனே அதை 4 பக்கங்கள் படித்தவுடனே அழ ஆரம்பித்து விட்டார். வயதிலே முதிர்ந்த ரகுநாத் பண்டிட், ஏன் சுவாமி, ஏன் கண்களிலே நீர் ஆனந்த கண்ணீரா, அல்லது இதிலே தவறு இருக்கின்றதா, என்ன விஷயம் என்று கேட்க, இந்த ஒரு நூல் வெளிவந்து விட்டால் நான் எழுதிய நூல் இருக்குமிடமே தெரியாமல் போய்விடுமே என்று व्यसனப்பட்டேன். அவ்வளவுதானே, தாருங்கள் என்று கையிலே பெற்று கங்கார்ப்பணம் செய்துவிட்டார் சைதன்ய மகாபிரபு. உலகத்திற்கே அவர் தன் திருக்கைப்பட எழுதிய ஒரே நூலான அந்த கிரந்தம் கங்கா மாதாவின் பெரும் பிரவாகத்தில் 2 கலந்து விட்டது. ஐயோ, இப்படி செய்ததுக்கு நான் காரணமாகி விட்டேனே என்று அவர் திருவடியை பற்றி கொண்டு எழுதார். காலம் வரும் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று அப்பொழுது கூறினார். இப்பொழுது நிமாயி பண்டிட்டுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கவலை அவருடைய தாயாருக்கு ஏற்பட்டது. தந்தை இருந்தால் செய்திருப்பார். நான் என் கணவர் இல்லாமல் இருக்கின்றேன், யாரை சென்று சந்திப்பது, யாரை சென்று பார்ப்பது, எப்பேற்பட்ட குழந்தையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், எதுவும் தெரியாத ஒரு முழு மூடையாக இருக்கின்றேனே என்று நினைத்திருக்கின்றார். ஆனால் மகாபிரபு மெல்ல மெல்ல அந்த கோகுலத்திலே ரஜஸ்திரிகளை கண்ணன் எவ்வாறு சீண்டி பார்த்து அவர்களுக்கு வெட்கம் வருமா போல் செய்வான், அல்லது அவர்களுக்கு கோபம் ஏற்படும் போல் இலைகளை எல்லாம் செய்வான், அதுபோல் இங்கும் நிமாயி பண்டிட் ஆன பிரபு தன் சிறு காலத்திலிருந்தே சிறு பெண்டிர்களை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும், அவர்கள் பெண்களை எல்லாம் முடிப்போடுவதும், காட்டுக்கு சென்று பூக்களை பறித்து வருவதும், அவர்களுக்கு இதமாக கதைகளை சொல்வதும், அவர்களுக்கு நற்குணங்களை போதிப்பதும், நீங்கள் எல்லாம் என்னை நமஸ்கரியுங்கள், அப்பொழுதுதான் உமக்கு நல்ல குழந்தை, நல்ல மணாளன் கிடைப்பான் என்றெல்லாம் கூறுவார். அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு ஓடிவிடுவார். ஒரே ஒரு குழந்தை மட்டும் வந்து நிதமும் நமஸ்கரித்து துளசி பூஜை செய்யுமா என்று கூறுவார். அவ்வாறே அவர் செய்து வந்தாள். சச்சி மாதா வல்லபாச்சாரியர் என்று தட்சிண பிரதேசத்திலே தோன்றிய வல்லபாச்சாரியர் அன்று அங்கு இருக்கின்ற ஒரு வல்லபாச்சாரியருடைய மகளான லக்ஷ்மியை ஒரு நல்ல ஒரு நன்னாளிலே உலகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு தன்னால் என்ற அளவுக்கு செய்து அக்குழவியை தனது மருமகளாக ஏற்றாள். சைத்தன்யர் பெரும் பண்டிதராக கியாதி பெற்று விளங்கியிருந்தார். இவருடைய பெயரினாலேயே ஒரு பாடசாலையும் ஆரம்பிக்கும்படியாக அமைந்தது. உயர்ந்த பட்டாடை அணிந்து அந்த அக்னியை வலம் வந்து தாயாரை நமஸ்கரித்து இல்லறத்திலே சைத்தன்யர் இயங்கினார். பல திருவிளையாடல்களை அவர் புரிய இருக்கின்றார் என்பது சிரித்த அவருடைய முகத்தின் பின்னால் இருக்கின்ற திரைக்குத்தான் தெரியும். அந்த மாயாதேவிக்கே புரியாத வேலைகளை பிரபு செய்ய இருக்கின்றான் என்பது உலகத்தோருக்கே தெரியாத அந்நாளிலே தாயாருக்கு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, சந்தோஷப்படுகின்றாள் என்கின்ற நிலையிலே அவளை நமஸ்கரித்து இல்லறத்தை துவங்கினார் பிரபு. ஜெய் போல் கௌராங்க மகா பிரபு கி ஜெய்.